மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க அமெரிக்காவோட பேசஸை நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு ஐஆர்ஜிசி அஃபிஷியலாக கிளைம் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நோ நான் சொல்ல முடியும், ஆமாங்க அடிச்சாங்க நாங்கள் திருப்பி அடிச்சிட்டோம், இன்டர்செப்ட் பண்ணுற எல்லாத்தையும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எது உண்மைன்றது உலக மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா, அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் இருக்காங்களே எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலே மிடில் ஈஸ்டில் இருக்க எல்லா பேசஸ்லையும் சேர்த்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னாச்சு இந்த கேள்வி உங்கள் மனசில் வரும்ல. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே இந்த அமெரிக்கன் பேசஸை ஈரான் டார்கெட் பண்ண உடனே அங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸு, லாபிஸு, அப்புறம் சிவிலியன் பில்டிங்ஸ்னு அங்கே போய் தஞ்சமடைய ஆரம்பிச்சிட்டாங்களாம். நான் சொல்லலைங்க, ஐஆர்ஜிசி சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்த. ஸோ எல்லாம் அங்கே தெரிச்சு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம், அவங்க தான் எங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட்ஸாக இருக்காங்கன்னு ஐஆர்ஜிசி கிளைம் பண்ணியிருக்கு. நீங்கள் மட்டும் எங்களோட முக்கியமான கமாண்டர்ஸை தூக்குறீங்களே, நாங்கள் எதுக்காக உங்களோட கமாண்டர்ஸை, உங்களோட சோல்ஜர்ஸை கை வைக்கக்கூடாது? தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கட்டும், கிடைச்சா முடிச்சிடும்ன்ற மாதிரி தான் ஐஆர்ஜிசி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த மிடில் ஈஸ்டில் ஈரான் ராணுவம் இந்த ஹோட்டல் அடிச்சிருச்சு, அந்த சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சிருச்சுன்னு ஒரு செய்தி வந்துட்டே இருந்துச்சுல. மேபி அவங்க டார்கெட் பண்ணது இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸை போல இருக்குங்க. அது இப்போ தான் தெரிய வருது. ப்ரோ, இதுக்காக நியாயப்படுத்தலாமா தாக்குதல்னு கேட்டிங்கன்னா, ஈரான் பண்ணது தப்பு தான். சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு காரணம் தொட்டும் நீங்கள் தொட்டினால தப்பு தான். ஆனால் அதில் ஒரு சின்ன எக்ஸம்ஷன் இருக்குது, அதை பற்றி நான் போக சொல்கிறேன். ஐஆர்ஜிசி இப்போ என்ன திரும்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காங்க மிடில் ஈஸ்ட் மக்கள்கிட்ட. என்ன சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸை தேடிக்கிட்டு இருக்கோம், இந்த பேசஸ் வந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா மிடில் ஈஸ்டில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் யாராவது அமெரிக்கன் சோல்ஜரை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை ஹோட்டல்ஸ்குள்ளேயோ பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. டெலிகிராம் இருக்குல்ல, அதன் மூலமாக நீங்கள் எங்களுக்கு மெசேஜை பாஸ் பண்ணலாம். ஒரு இஸ்லாமியராக இது உங்களோட கடமை அப்படின்ட்டு இந்த விஷயத்தில் இஸ்லாமை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. மக்களை இப்போ ஏற்பட விஷயத்த ஐஆர்ஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்குல்ல, இது தெரிஞ்சுக்கிட்டு மிடில் ஈஸ்டில் இருக்க ஒருத்தராவது அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட நடமாட்டம் பற்றி ஈரானுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருப்பாங்க. ஸோ மிடில் ஈஸ்டில் இருக்க எல்லா மக்களையும் இஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஸ்பை வேலை பாருங்கன்ற மாதிரி தான் ஐஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க. புதுசாக இருக்கல இந்த விஷயம். இப்போ இந்த ஒரு விவகாரம், இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் எவ்வளோ பெருசாக தூக்கிட்டு போக போதோ.